ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தை மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. என்னுடைய வீட்டில் மகாலட்சுமி பூஜையை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தேன். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க. இன்றைக்கி கோலம்லாம் அழகாக போட்டிருந்தேன். பட் ரொம்ப எஃபர்ட்டே இல்லாமல் சிம்பிளாக போட்டேன். பிகாஸ் நான் இந்த மாதிரியான ஸ்டென்சில்லாம் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் ஜினியா க்ரியேஷன் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். மார்னிங்கே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதிலே உங்ககிட்ட நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன்னு உங்ககிட்ட ஷோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ போய் பார்க்குறதுனாலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிளாக கோலம் வேலைலாம் முடிஞ்சதுனால ரொம்ப நேரம் எடுத்து பதிகம்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிதுங்க. ரொம்ப நாளாக உட்டன் மனை வெளியில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுவுமே இன்றைக்கி வச்சு ரொம்பவே அழகாக என்னுடைய மகாலட்சுமி பூஜையை நிறைவு பண்ணியிருந்தேன். சுக்கிர ஓரையில் நிறைய பேர் சுக்கிர ஓரை டைம் என்னென்னு கேட்டிருந்தீங்க. செவ்வாய் ஓரைக்கு என்ன டைமோ அதே தான் சுக்கிர ஓரைக்கும். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. செவ்வாய்க்கிழமைகளையும் இதே டைம் தான். அது செவ்வாய் ஓரைன்னு சொல்லுவோம். அண்ட் வெள்ளிக்கிழமையில் வருதுனால அதை நம்ம சுக்கிர ஓரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டவுட் கேட்டவங்களுக்கு இப்போ கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி பெருமாளோட பாதமும் நம்ம வீட்டுக்கு இருந்ததுனால பெருமாள் பாதங்களையும் வச்சு அபிஷேகம் பண்ணி பெருமாளோட பாதங்களை பிரதிஷ்டை பண்ணி ரொம்பவே சிறப்பாக பெருமாள் படத்துக்கு கீழே அந்த பாதங்களை வச்சு வணங்கியிருந்தேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி என்னோடய ஃப்ரைடே பூஜை போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.